எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கா. இது எல்லாமே நம்ம டை அடித்து கருமையாக போகிறோம். ஸ்கின்னில் பாருங்கள் எதுவுமே ஒட்டல, எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள், நல்லா கருமையாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அலர்ஜியும் ஏற்படாது. நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், இது வரும்போது இச்சிங் இல்லை, கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது. நான் வண்டியில் ஓட்டும் போது கூட வண்டியில் ஹீட் ஆகும், அந்த ஹீட்டு கூட எனக்கு தெரியுதில்லை. அப்போ அந்த அளவுக்கு தலை குளிர்ச்சியாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது இப்போ. ஓ, இது போட்டதுனால உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா? உண்மையாக சொல்லுங்களேன். இது போட்டால் சைடு எஃபெக்ட்னா சைடு எஃபெக்ட் தம்பிக்கு சொல்லிவிடுங்க. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே இது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், மொத்த பேரும் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு ஊற்றிக்கினாச்சு தண்ணி. அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு, அதாவது ஒவ்வொரு தலைக்கு தேவையான அளவு நம்ம அந்த ஏர் டை பவுடரை வந்து எடுத்துக்கணும். இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும், ஆண்களாக இருந்தால் கொஞ்சமாக தேவைப்படும். இது தாடி, மீசை, முடி எல்லா இடத்துலையும் போடலாம். இந்த ஏர் டை போடும்போது உங்களுக்கு நவரத்ன ஆயில் போடுவாங்கள்ல, அந்த ஃபீல் வரும் ஒரு சிலருக்கெல்லாம். அவ்வளோ தலை குளிர்ச்சியாக இருக்கும், கண் எரிச்சல் இருக்காது, கண் சில்லுன்னு இருக்கும், தலையில் நீர் கோத்து இருக்குது, அதுமாதிரி தலை மந்தமாக இருக்கிறதெல்லாம் கூட சரியாகும் அந்த அளவுக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். எங்கிட்ட கேட்குற நிறைய பேர் ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா இயற்கையான ஏர் டை கிடைக்கணும் ஐயா, ஏன்னா நிறைய வைத்தியர்களை பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் போடுறீங்க, நிறைய மருந்துகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி பேசுகிறீங்க. இயற்கையான ஏர் டை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இது முழுக்க முழுக்க பக்க விளைவுகள் இல்லாதது. முக்கியமாக இதில் இருக்கிற இன்டீரியல் நிறைய இருக்குது, அதில் ஒரு சிலதை சொல்கிறேன். நெல்லிக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் கீழநெல்லி இருக்குது, செம்பருத்தி இருக்குது, மருதாணி இருக்குது, அவுரி இருக்குது, பூந்தி கொட்டை இருக்குது. இது மாதிரியான மூலிகைகள் சொல்லிட்டு போயிலே இருக்கலாம். வேம்பாடம் பட்டை தேவையான அளவுக்கு இருக்குது. இது மாதிரியான மூலிகைகள்லாம் செய்யப்பட்ட டை தான் இந்த ஏர் டை. இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நிறைய நாள் ஆச்சு உங்களுக்கு திருப்பியும் டை மேலே ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த ஏர் டை போட்டால் உங்களுக்கு எவ்வளோ நாள் வருது? ஒரு மாதம் வருது. இந்த ஏர் டை போட்டால் என்ன நன்மை உங்களுக்கு ஆகுது? ஏன்னா நிறைய இடத்துல ஏர் டை போட்டிருப்பீங்களா, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? நான் வந்து டிரைவராக வண்டி ஓட்டுறேன், வண்டி வச்சுன்னு இருக்கேன், 2 வண்டிக்கு ஓனரு. நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவேன். வரும்போது இந்த இது வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். இதை வாங்கி நான் தலைக்கு போடும்போது எனக்கு வந்து இந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிடும். அது ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அது முடி வளர தான் வெளியாக வரும். அது வரைக்கும் அந்த முடி கட் பண்ணுற வரைக்கும் அந்த கருப்பு வந்து அந்த இதை விட்டு போகாது. அப்படியே இருக்கும். சூப்பர். அது வளர தான் வெள்ளையாக வரும். அது வளர்கிறதுக்கு முன்னே அப்படி போடும்போது கருப்பாக தான் இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ இது போகிறதுனால மற்ற இடத்துல போட்டிருப்பீங்களே, அங்கெல்லாம் உங்களுக்கு அது வந்து நம்ம கட்டிங் ஷாப் போகிறோம், அங்கே போனாக்க என்னன்னாக்கா அந்த மருந்து போடும்போது அந்த இதெல்லாம் போடுவாங்க. அந்த கண் எரிச்சல், இந்த நெத்தி இதில் வந்து புண்ணு மாதிரி அந்த இச்சிங் வந்துருமா? இச்சிங்னாக்க ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி. அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்போ வந்து அதை போடாமல் விட்டு உங்ககிட்ட வாங்குறதுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இது வரைக்கும். அந்த இது வரும்போது இச்சிங் இல்ல, கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கு. நான் வண்டியில் ஓட்டும் போது கூட வண்டியில் ஹீட் ஆகும், அந்த ஹீட்டு கூட எனக்கு தெரியுதில்லை. அப்போ அந்த அளவுக்கு தலை குளிர்ச்சியா இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு இப்போ. இது போட்டதுனால உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா? உண்மையா சொல்லுங்களேன். இது போட்ட சைடு எஃபெக்ட்னா சைடு எஃபெக்ட் தம்பிக்கு சொல்லிடுங்க. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே இது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், மொத்த பேரும் யூஸ் பண்ணலாம். சூப்பர். இந்த வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நேர்களே, இதில் கத்தாழை இருக்குது, அதுக்கப்புறம் மருதாணி இருக்குது, கீழநெல்லி இருக்குது, அவுரி இருக்குது. இது எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடிய தன்மைகள் வாய்ந்தது. கத்தாழை ஒரு காயகல்ப மருந்து, சரிங்களா? அதனால் என்னென்னா இது தலை சார்ந்த பிரச்சனைகள் சொல்லுவாங்க, அதாவது கபால சூடுன்னு சொல்லுவாங்க. இந்த கபால சூட்டையும் எடுக்கக்கூடியது, இந்த கண் எரிச்சலையும் எடுக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமான மருந்து. இது இச்சிங் ஆகாது, ஐயா சொன்ன மாதிரி இதில் அலர்ஜி ஆகாது, ஸ்கின் அலர்ஜி ஆகாது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கால்பில் ஒட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்கால்பில் இதெல்லாம் ஒட்டாது. இப்போது டைரெக்டாக ஐயாவுடைய முடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிக்கு மீசைக்கு நம்ம போட போகிறோம். நேரிலே ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு டை அடிச்சு, ஆனால் இப்போயும் அந்த கருப்பு முடி லைட்டாக இருக்குது.
போன வீடியோவில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வீடியோவில் ஃபுல் ஒயிட்டாக இருந்துச்சு. அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா லிங்க்கில் நான் லிங்க் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 மாதம் ஆச்சு, வெள்ளை முடி 3/4 இருக்குது. இப்போ முழுமையாக நம்ம கருமையாக ஆக போகிறோம். முழுக்க முழுக்க இயற்கையான ஏர் டை. இந்த பக்கம் பாருங்கள், பின்னாடி தலையிலும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கா. இது எல்லாமே நம்ம டை அடித்து கருமையாக போகிறோம். இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. தலைக்கு குளிர்ச்சியாக இருக்கும், கண் குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு சிலர் தலையில் நீர் கோத்து இருக்குது, ஒற்றை தலைவலி, ரெட்டை தலைவலி கூட இது அடிஷ்னலாக உதவி செய்யக்கூடிய மூலிகையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை. இப்போ நம்ம அவருக்கு டை கலக்கி போடலாம். அது எப்படி போடலாம் அப்படின்றத இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கு தான் இயற்கையான ஏர் டை, அதாவது இயற்கை மூலிகைகள் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏர் டை. இதில் அமோனியா கலக்காதது. இது தலைக்கு எந்த இச்சிங்கையும் ஏற்படுத்தாது, ஸ்கின்னுக்கும் எந்த இச்சிங்கையும் ஏற்படுத்தாது, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாதது. இது எப்படி கலக்கிறோம், எவ்வளோ வாட்டர் போடுறோம், எப்படி அப்ளை பண்ணுறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கினாச்சு தண்ணி. அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு, அதாவது ஒவ்வொரு தலைக்கு தேவையான அளவு நம்ம அந்த ஏர் டை பவுடரை வந்து எடுத்துக்கணும். இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும், ஆண்களாக இருந்தால் கொஞ்சமாக தேவைப்படும். இது தாடி, மீசை, முடி எல்லா இடத்துலையும் போடலாம். சரிங்களா? ஒரு கூழ் பதம் வர்ற மாதிரி கலக்கிக்கலாம். கஞ்சி பதம் வர்ற மாதிரி நம்ம கலக்கணும். கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு நம்ம பூசணும். தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ கலக்கணும் பாருங்கள், இது மாதிரி கலக்கணும். கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. உடனே அடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் டை அடிச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுறணும் தலையில். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு, சோப்பு, சீக்கா எதுவுமே போடாமல் பச்சை தண்ணியில் அப்படியே நார்மல் வாஷ் பண்ணணும் தலையை. எந்த இடத்துலலாம் டை அடிச்சிடும் அந்த இடத்துல நார்மல் வாஷ் பண்ணால் போதும், அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா கூல் பதம் கலக்காச்சு. இந்த பதத்தில் கலக்கணும். இப்போது நம்ம ஃபுல்லாகவே டை அடிச்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ டை போட போகிறோம். இது மாதிரி நல்லா டை போட்டுக்கணும். எப்படி நீங்கள் அழகு நிலையத்தில் போடுறீங்களோ அதே மாதிரி தான் டை போடணும். ஒரு க்ளவுஸ் போட்டு போடலாம், ப்ரஷ்ஷு வச்சு அழகாக போடலாம், போட்டு சீப்பை வச்சு நல்லா சீவி விடலாம். ஆனால் இது ஸ்கால்ப்பில் ஒட்டாது இந்த டை. பாருங்கள், கண்ணு முன்னாடி தான் போடுறோம். இது எவ்வளோ நல்லா ஒட்டுதுன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ நல்லா ஒட்டும். அதே மாதிரி இது விலையும் ரொம்ப ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை. ஒரு அழகு நிலையத்துக்கு போனீங்கன்னாக்கா ஒரு முறை நீங்கள் ஏர் டை அடிக்கிறது, இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 3-4 முறை வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் சைடு எஃபெக்ட் இல்லாதது. இது அழகு நிலையத்தில் இருக்கவங்களும் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உணர்வாங்க. இந்த ஏர் டை போடும்போது உங்களுக்கு நவரத்ன ஆயில் போடுவாங்கள்ல, அந்த ஃபீல் வரும் ஒரு சிலருக்கெல்லாம். அவ்வளோ தலை குளிர்ச்சியாக இருக்கும், கண் எரிச்சல் இருக்காது, கண் சில்லுன்னு இருக்கும், தலையில் நீர் கோத்து இருக்கிறது, அதுமாதிரி தலை மந்தமாக இருக்கிறதெல்லாம் கூட சரியாகும். அந்த அளவுக்கு இதில் மூலிகைகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக மூலிகை இருக்கிறதுனால குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. சைடு எஃபெக்ட் இல்லாதது இது. உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நம்ம போடுறோம். இதை பாருங்கள். தேவைப்படுறவங்க நிச்சயமாகவே கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நண்பர்களே, இப்போது டை அடிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி தான் டை அடிக்கணும். ஃபுல்லாக டை அடிச்சிட்டு பின்னாடி நம்ம அவரை 1 hour பார்த்தீங்கன்னாக்கா உட்கார வச்சிடலாம். நண்பர்களே, இப்போது மீசைக்கும் போடுறாரு பாருங்கள். இது மாதிரி மெல்லமாக தேவையான அளவு எடுத்து மீசைக்கு போடணும். வேறு எங்கேயும் ஒட்டாமல் அழகாக மீசைக்கும் போடணும். இது மாதிரி மீசைக்கும் போட்டுக்கலாம். இது மாதிரி அழகாக மீசைக்கும் போட்டு தலை ஃபுல்லாக போட்டாச்சு, மீசைக்கும் போட்டாச்சு. இது அப்படியே 1 மணி நேரம் காய விட்டுடலாம். காய விட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஏர் டை அவருக்கு அழகாக அடித்தாச்சு. பாருங்கள், சுற்றிலும் காமிக்கிறாரு. பின்னாடி பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடியும் பார்த்திங்கனாக்கா நல்லா அழகாக போட்டாச்சு. இது மாதிரி ஏர் டை போட்டு சீப்பு வச்சு நல்லா சீவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியே பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடும் பாருங்கள், நல்லா ஏர் டை போட்டு நல்லா வாரி விட்டுருக்காங்க. எல்லாம் போட்டாச்சுங்களா? இப்போது அவருடைய மீசையும் பாருங்கள். இப்போ அவருடைய மீசையும் பாருங்கள், அதுக்கும் ஏர் டை போட்டிருக்கு. தாடிக்கும் போடலாம். இப்போ அவருக்கு தாடி இல்லை, அதனால் போடல. மீசைக்கு தலைமுடிக்கு மட்டும் தான் போட்டிருக்கு. 1 hour அப்படியே உட்கார வச்சு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போது ஐயாவுக்கு
ஹேர் டை போட்டோம். 1 மணி நேரம் கழித்து தலைக்கு சோப் போடல, ஷாம்பு போடல, சீக்கா போடல, எதுவும் போடக்கூடாது. நார்மல் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ அவருடைய முடியை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இப்போ பாருங்கள் அவருடைய முடி எவ்வளோ கருமையாக இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு சில கேட்பீங்க ஸ்கின்ல ஒட்டுமா அப்படின்னுவீங்க. அங்கே பாருங்கள் ஸ்கின்ல எதுவுமே ஒட்டல. கிட்ட பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஸ்கின்ல பாருங்கள் எதுவுமே ஒட்டல பாருங்கள். எந்த ஸ்கின்ல எதுவுமே ஒட்டல, நார்மலாக இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் முடி எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பாருங்கள் ஸ்கின்ல எதுவுமே ஒட்டல பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இன்னொரு டைம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கின்ல பாருங்கள் எதுவுமே ஒட்டல, எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா கருமையாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அலர்ஜியும் ஏற்படாது. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எதுவுமே ஒட்டல. எப்படி இருக்குது வந்து இப்போது மண்டை இதெல்லாம் வந்து தலைகளெல்லாம் எந்த இது பிரச்சனையும் இல்லை. கூலிங் ஆகிற மாதிரி இருக்குது. கூலிங் ஆகிற மாதிரி கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து வெயிலே தெரில அந்த அளவுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வெயிலில் வண்டி ஓட்டுவீங்க? நாங்களாம் பகல் ஃபுல்லாக ஓட்டுறோம், நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுறோம். அப்போது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும்ல? அப்போ ஹீட் ஆகும். ஆனால் இந்த இது போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த இதில் கூட நாங்கள் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வெயில் தெரிறதில்லை. அதாவது நல்ல கூலிங்காக இருக்குன்றீங்க? கூலிங்காக இருக்குது. சரி சரி. ஏன் இருக்கலே, அதாவது என்னையை பொறுத்தவரை என்ன கெமிக்கல் இல்லாத ஹேர் டை வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் டை நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா இது சித்த மருத்துவரின் மூலம் அருமா ஒரு நேச்சுரோபதி டாக்டர் மூலமாக உருவாக்கப்படுற ஒரு அற்புதமான டை. இந்த ஹேர் டை நல்லாயிருக்கும். இந்த ஹேர் டை தொடர்ந்து இவர் போட்டு வராரு. இவர் நீங்கள் தொடர்ந்து போட்டு வரீங்களா? உங்களுக்கு ஏதாவது இச்சிங் இருக்கா? எந்த இதுவுமே இல்லை. 2 வருஷமாக நான் போட்டுன்னு வரேன். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை 2 மாதம் 3 மாதம் அந்த முடி வளர்கிற வரைக்கும் அந்த இது போகிறதே அப்புறமா திரும்பியும் போட்டுக்கிறீங்க? மறுபடியும் போட்டுக்கிறேன். அதனால் இயற்கையான ஹேர் டை வேணுன்றவங்க கண்டிப்பாக கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். நிச்சயமாகவே இந்த ஹேர் டை அற்புதமாக வேலை செய்யும். அழகு நிலையத்தில் இருக்கவங்களும் தாராளமாக இதை சஜஷன் பண்ணலாம். உங்களுடைய வாடிக்கையாளருக்கு தொடர்ந்து போடும்போது கண்டிப்பாக அவங்க ரொட்டைன் நிறைய வாடிக்கையாளர் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இந்த ஹேர் டை வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய மேலே பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.